வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபர்ஸ்ட் டைம் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள். சார் வணக்கம். 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 அண்ணாமலையை ரொம்ப சிறப்பாக செயல்படுறாரு அப்படின்னு 2 பேர் பாராட்டியிருக்காங்க. ஒய்ஃபு அவங்க அம்மாவுமா யார் 2 பேர்? ஒன்று திரு ஹெச் ராஜா, இன்னொன்று டாக்டர் தமிழிசை. ஐயோ, அவங்க தாயை விட இப்போ தமிழிசை தாய்க்கும் விட மேலே, இவர் ராஜா தந்தைக்கும் மேல். அதுதான் அவங்க 2 பேரும் பார்த்து அண்ணாமலை வந்த பிறகு ரொம்ப சிறப்பாக கட்சி அமைஞ்சிருக்கு. கட்சி சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு யாரை போடுறதுங்கிறத மேலே பார்த்துப்பாங்க. நாங்கள் பதவிக்கெல்லாம் போட்டிடலைங்கிற மாதிரிலாம் தமிழிசை பேசியிருக்காங்க. ஏன் போட்டி போடுங்களேன், போட்டு தான் பாருங்கள். ஆக்சுவலாக என்னென்னா அண்ணாமலையை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட லாஸ்ட் மினிட் வரைக்கும் கன்ஃபார்ம் ஆனவுடனே இவங்க உள்ளடி வேலையெல்லாம் பண்ணி பார்த்தாங்க. தமிழிசையெல்லாம் இப்போ டெல்லியில் போய் உட்காந்து என்னென்னமோ பண்ணி பார்த்து பல்ட்டி அடிச்சு எனக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னா கையில் சக்கரை பொங்கலை கொடுத்து அனுப்பி விட்டாங்க. இதை சாப்பிட்டு வீட்டுக்கு போமா அப்படின்னு. அதனால் இப்போ அண்ணாமலையை பகைச்சா சிக்கலாயிரும். புரியுதாங்களா? அண்ணாமலை ஒரு வகையில் பார்த்தா தமிழிசையை மதிக்கவே இல்லை. துளி கூட ஒரு புடலங்க அளவு கூட மதிக்கலை. அப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம கவர்னராக இருந்தோம் தலைவராக இருந்தோம்னா, இப்போ கவர்னர் பதவின்றதை அந்த காலத்தில் எதுக்காக பிரிட்டிஷ்காரன் கொண்டு வந்தான் அப்படின்னா, அது ஒரு கௌரவ பதவி. நீண்ட காலம் அரசியல் பண்ணி நீண்ட காலம் அவன் பிரிட்டிஷ்காரன் கொண்டு வந்தது என்னென்னா, ராணிக்கு விசுவாசமாக இருந்து பல திட்டங்களை இங்கே நிறைவேற்றி காலத்திற்கும் பெரிய அளவில் சாதனைகள் செய்தவர்கள், பெரிய அளவில் அவர்களோட பிஸ்னஸ்க்கு வளர்ச்சியை கொடுத்த பிரிட்டிஷ்காரனுக்கு என்னென்னா கவர்னர் பதவி கொடுப்பாங்க. வைஸ்ராய், கவர்னர், இந்த மாதிரி இதெல்லாம் கௌரவத்துக்கு பதவி. இந்த கவர்னர் பதவி வகித்து விட்டால் அதுக்கப்புறம் அவங்க ஊருக்கு போயிடுவாங்க, இல்லை வயசாகி செத்து போயிடுவாங்க. ரிட்டையர் ஆகிற அவர்கள் செய்த சாதனைக்கும் அவர்கள் செய்த அவருக்கு ஒரு மரியாதை, அவருக்கு ஒரு பதவியை கொடுத்து நிம்மதியாக வாழட்டும். பெரிய பங்களா, பெரிய தோட்டங்கள், இதோடு அவருக்கு என்ன வசதிகள் தேவையோ எல்லாம் செய்து கொடுத்து அவருக்குரிய கௌரவம். அவர் தான் டாப்பு. மரியாதைக்கு மட்டும்தான் அவர் டாப்பே தவிர அதிகாரத்தில் அவர் டாப் கிடையாது. இதுதான் பிரிட்டிஷ்காரன் கவர்னர் கொண்டு வந்தது. அதற்கப்புறம் இந்தியா சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் காங்கிரஸ் கட்சியில் போராடியவர்கள், சுதந்திர போராட்ட தியாகிகள். அதற்கப்புறம் கட்சி, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் சுதந்திர போராட்ட தியாகிலாம் மண்டையை போட்டதுக்கப்புறம் கட்சியில் பணியாற்றி நீண்ட காலமாக இருந்த ஒரு கவர்னர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 75-80 வயசுக்கு மேலே தான். தள்ளாத வயசில் ஒன்றும் நடக்க முடியாமல் இருக்கும், இல்லை எப்போ போய் சேருவாருன்னு இருக்கும். இப்படி ஆள் தான் கவர்னராக இருந்திருப்பாங்க காங்கிரஸ் பீரியடில். நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க அந்த ப்ரோட்டோக்காலையை உடச்சி என்ன பண்ணுறாங்கன்னா, போகிற வர்றவங்களாம் கவர்னர் ஆக்கி விட்டாங்க. போகிற வர்றவர்களெல்லாம் கவர்னர் ஆக்கி விட்டு ரிட்டையர் ஆனவர் மட்டும் இல்லாமல் இப்போ தமிழிசைக்கு இன்னும் காலங்கள் இருக்குது. இப்போ கவர்னர்ன்ற அந்த மரியாதை போச்சா? கவர்னர்னால் ஒரு சிஎம்முக்கு ஈக்குவலான ஆளுங்க. மரியாதையில் சிஎம்மோட ஒரு படி மேலே, அதிகாரத்தில் இல்லை. அப்படி இருந்த மரியாதையில் எல்லாமே புரோட்டோக்காலில் எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய ஒரு பதவியில் இருந்த ஒரு ஆள் கட்சி ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு கண்ட இடத்துலன்னு என்ன பேட்டி கொடுக்குறது, கண்டதை பேசுகிறது, இப்படி அந்த பதவியில் இருந்த பதவிக்கே இழுக்கு ஏற்படுத்தி அசிங்கப்படுத்தி திருப்பி போய் மாநில தலைவர், அதாவது கவர்னர் உச்சகட்ட பதவி, அதுக்கு மேலே எதுவுமே இல்லை. இப்போ ஜனாதிபதியாக இருக்கவங்க ஏன் அரசியலுக்கு வரலாம்ல, ஏன் வர மாட்டாங்க? ஜனாதிபதி ஃபைனல் ஸ்டேஜ் முடிஞ்சு போச்சுன்னா அதோட அப்புறம் ஒரு வீடை கொடுப்பாங்க, போயிட்டு அப்படியே போயிட வேண்டியதான். அப்படி தான் கவர்னர் பதவி இருந்துச்சு. அது இவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் கூறு போட்டு வித்துட்டாங்க. கூறு போட்டு போகிற வர்ற கௌரவம் இல்லாதவர்கள், அந்த கௌரவத்தை காப்பாற்ற தெரியாதவர்கள், என்ன பேசணுன்னே தெரியாதவர்கள், வரலாறு தெரியாதவர்கள்லாம் கவர்னர் ஆக்கி ரொம்ப தர ரேட்டு கொண்டு போயிட்டாங்க கவர்னர் பதவி. இந்த அம்மா திருப்பி போய் தமிழ்நாடு தலைவர் பதவி, கவர்னர் பெருசா, தமிழ்நாடு பிஜேபி தலைவர் பெருசா? ஏன்னா திருப்பி போய் மத்திய அமைச்சர் கேட்குது. கவர்னர்ன்றதை ரிட்டையர்ட் ஆகி அப்படி போயிட வேண்டியதான் அப்படின்னு. அந்த அம்மாவுக்கு ஆச்சு 65 வயசு கம்மி தான், 80-90 ஆச்சு, ஆகலை. ஒரு 65 இருக்கும்னு நினைக்கிறேன். 65-68 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். இப்போ போய் அல்லாடுது எதையாவது பதவி கிடைக்குமான்னு. இப்போ அங்கே ஆப்பு வச்ச உடனே திருப்பி தேர்தலுக்கு முன்பு நம்ம அண்ணாமலை மீண்டும் தலைவராக எக்ஸ்டென்ஷன் வந்துருச்சுன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், இவங்களை பூராத்தையும் ஒழிச்சுக்கிட்டு. ஏன்னா நேற்று வரைக்கும் அண்ணாமலைக்கு எதிராக குளிப்பறித்தவர்கள் கட்சியில் இவர்கள் தான். புரியுதா? பிராமண சமூகத்தினர் அவர்கள் சேர்ந்து, அவர்கள் ஒரு பக்கம் லாபி, அவர்களோட சேர்ந்துட்டு தமிழிசை பண்ணது, ஹெச் ராஜா பண்ண உள்குத்துகள். புரியுதா? ஹெச் ராஜாவுக்கு அண்ணாமலை மேலே ஒரு பயம் இருக்குது. இந்த கமிட்டியில் 10 பேர் கமிட்டியில் போட்டப்போ கூட ரொம்பலாம் பில்டப்லாம் கொடுக்கல. ஒரு பாட்டு ஆள் சேர்க்குற கூட்டம் எங்கேயோ போய் ஏதோ ஒன்று பண்ணிட்டு அண்ணாமலையை டேமேஜ் பண்ணல. ஆனால் உள்குத்து வேலை பார்த்தது உண்மை தான். வேண்டாங்க இதுங்க காசு அடிச்சிட்டாங்க, என்ன லெட்ரு போட்டது, மொட்டை கெடுதாச்சி போட்டது, டாக்குமெண்ட் எடுத்து கொடுத்தது, சொத்துக்களை வாங்கியிருக்காங்க,
இவ்வளோ சொத்து எப்படி வச்சுலாம் போட்டதெல்லாம் உண்மை தான். ஆனால் ரொம்ப பகச்சிக்கல. அண்ணாமலையை பகச்சா வெளிப்படையாக இது வார்த்தையை ஆமாம் விடலை. அதே மாதிரி தமிழிசை சவுந்தரராஜனும் வெளிப்படையாக வார்த்தையை விடலைன்னா கூட அது பல்ட்டி அடித்து பவுடர் அடிச்சு. அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்கல்ல, சமூக விரோதிகள் ரவுடிகள் எல்லாம் கட்சியில் சேர்த்துக்கிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணிச்சு, டார்ச்சர் கொடுத்துக்கிட்டு தான் இருந்துச்சு அண்ணாமலை. அதுக்கு பதில் தான் இவங்க இந்த இப்போ அண்ணாமலை மீண்டும் வந்தால் சீன் முடிஞ்சு. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் டெல்லிக்கு போனது அந்தமான் சம்மந்தமாக பார்க்குறதுக்கு தான் போனேன்ட்டு. இப்போ நேற்றுக்கு தமிழிசை, நாராயணன் திருப்பதி, அர்ஜுனமூர்த்தி 3 பேர் டெல்லியில் கூப்பிட்ருக்காங்க. அர்ஜுனமூர்த்திலாம் மிகப்பெரிய அறிவுஜீவி. அவர்லாம் வந்து அறிவுசார் இதில் பிரிவில் பயங்கரமான அறிவன். நீங்கள் வந்து அங்கே சிஏ விடையும் அங்கே இருக்கிற ஆட்கள், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கோர் டீமை தாண்டி அறிவு, சர்வதேச அறிவுன்றது ஒன்று, அரசியல் அறிவுன்றது ஆழமான அறிவு. பாஜக பாருங்கள் எத்தனை வருஷமாக அசைக்க முடியாமல் 40 வருஷமாக ஆட்சியில் இருக்குல்ல தமிழ்நாட்டில். ஆனால் ரஜினிக்கு இவரை உள்ளே அனுப்பி விடுற அளவுக்கு, அதாவது ரஜினி வந்து ஒரே நிமிஷத்தில் இதை தானடா ராத்திரி நீ வந்து அறிவுசார் தலைவனா அப்படின்னு கூப்பிட்டு அசிங்கப்படுத்தி விட்டான். ஏன்னா ரஜினி கட்சி ஆரம்பிக்கிறவனே குருமூர்த்தி நான் ஒரு ஆள் தரேன், டிரைவர் வேலைக்கு ஆள் கேட்டேன், நான் புது கார் வாங்கிறேன், நான் ஒரு டிரைவர் தரேன்ற மாதிரியும், புது வீடு வாங்கியிருக்கேன், நான் துடைக்கிறதுக்கு ஆள் தரேன்ற மாதிரி கட்சி ஆரம்பிக்கிறது ரஜினி. இவங்க கம்பல் பண்ணி இந்த குருமூர்த்தி, நாராயணமூர்த்தியை, அர்ஜுனமூர்த்தியை தள்ளி விட்டது. தமிழ் குருவி வந்து ஏற்கனவே போய் ஜாயின்ட் ஆனது. ரஜினி வந்து தமிழ் குருவிகிட்ட வந்து கருத்து கேட்க எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம் மாதிரி அனைத்தும் இது பண்ண மாதிரி எல்லாத்தையும் ரஜினி அப்படியே இப்போ கேட்டே இருந்தார். ரொம்ப ஓவராக போய் சொல்கிறானே ரொம்ப அதாவது நீங்கள் சீமானுக்கெல்லாம் முன்னோடி தமிழ் குருவி, புரியுதா உங்களுக்கு? சீமான் வந்து அதிரடியாக இறங்கிட்டாப்புல, களத்தில் இறங்கி பொய் அந்த பஸ்ஸில் ஒரு காமெடி சொல்லுவாங்கல்ல, சுனாமி வந்தால் நேராக போய் திருவள்ளுவர் சிலையில் போய் தொங்கிட்டேயா, அங்கே வந்து ஒரு முதல்ல என் தோளில் ஏறி உட்காந்துச்சு பாரு அப்படின்னு பக்கத்தில் சொல்லியோ ஏன் அப்படி பண்ணுறேன், 8 குட்டி போட்டுச்சு பையில போட்டு கொண்டு வந்தேன். அந்த மாதிரி சீமான் வந்து அந்த மாதிரி தமிழ் குருவி வந்து அதை ஆரம்பித்து வச்சது தமிழ் குருவி தான். லைட்டாக போய் சொல்லுது. முன்னோடி என்னென்னா காமராஜர் இருந்தார், காமராஜர் தான் எனக்கு இந்த பேரை வைத்தார்ன்றதெல்லாம் இந்த ஆள் காமராஜரே பார்த்ததில்லைன்றாங்க. சின்ன பிள்ளையில் மேடையில் வேடிக்கை பார்த்துருக்காதான், ஆனால் காமராஜர் தான் இதை எனக்கு சொன்னார், தமிழ் அறிவின்னு வச்சது. ஏதாவது ஆதாரம் இருக்கா? நீங்கள் பூரா என்னென்னா செத்து போனோம், நான் அவரோட ஆதாரம் கேட்டேன். காமராஜரை பற்றி சொல்லிட்டோம் அப்படின்னா அவர் கூட இருந்தவங்களாம் செத்துருப்பாங்கல்ல, அவரும் இறந்துட்டார். அப்போ யார்கிட்ட போய் நீங்கள் கேட்பீங்க? அதே தான் சீமான் பார்த்தீங்களா, எல்லாம் செத்துட்டாங்கன்னு சொல்லி இப்போ வந்து மாட்டி சாப்பிட்றான். ஸோ இந்த மாதிரி தமிழ் குருவி சொல்கிற பொய்யெல்லாம் ரஜினி கேட்டுக்கிட்டே இருப்பாப்புல. அப்படியா, அப்படியா காமராஜர், அப்படி சொன்னாரா. இவங்கெல்லாம் வார்த்தை வியாபாரி. நீ தமிழ் குருவியும் சீமானும் ஒரே டைப்பு. தமிழ் குருவிலாம் பேசினா ரசித்து கேட்கலாம், தமிழ் பேசினா. ஆனால் அதில் வந்து விஷத்தை தடை உள்ள வச்சுருக்காங்க. அதனால தான் தமிழ் குருவியை அழிச்சு விட்டாங்க, இப்போ சீமானை அழிக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த 2 பேரோட வாழ்க்கையை அழித்தது ஒரே ஆள் ரஜினி. இப்போ 3ஆவதாக சீமான் ரஜினிகிட்ட போனவன் எவனும் வாழ்ந்ததாக சரித்திரமே கிடையாது அரசியலில். சினிமாவில் வேறு, அரசியலில் என்ன பண்ணுவாப்புலன்னா ரஜினிக்கு எல்லாமே தெரியும். முற்றும் துறந்த முனிவர் மாதிரி தான் அரசியலில். போய் சொல்கிறான்னு நல்லா தெரியுது, நம்மளை கட்டி இறக்கி விட்றாங்கன்னு தெரியுது, கட்சியை ஆரம்பித்து நம்மளை நாசப்படுத்தி அசிங்கப்படுத்த போகிறாங்கன்னு தெரியுது. இவங்க 2 பேரையும் ஒரே நிமிஷத்தில் ஒழிச்சா என்னான்னு பிளான் போட்டு நேராக ஹைதராபாத்லேருந்து வந்து மைக்கை கூட்டு ப்ரெஸ் மீட்டை கொடுத்து கட்சியை கலைச்சி என்னன்னு 2 பேரும் திம்முன்னு முழிக்கிறாங்க. என்ன சொல்ல, அதோட 2 பேர் வாழ்க்கையில் நாசமாக போச்சு. அவர் திருப்பி பிஜேபி பாஜக போயிட்டார், இவர் இந்த பக்கம் வந்துட்டு திருப்பியும் ஊராக போய் கத்த ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அந்த மாதிரி இப்போ சீமான் போய் பார்த்துருக்காங்க. சீமான் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. என்றைக்கு ரஜினி போய் பார்த்து ஃபோட்டோ எடுத்தீங்களோ அன்னைக்கு அவங்க அரசியல் முடிஞ்சுன்னு அர்த்தம். இப்போ அர்ஜுனமூர்த்தி, நாராயணன் திருப்பதி, தமிழிசை 3 பேரையும் வர சொல்லி இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் சம்மந்தமாக பாஜகவில் உங்கள் ஸ்டேட்டில் என்ன மாதிரியான டிஸ்கஷன் இருக்குன்னு கேட்க கூப்பிட்ருக்காங்க. அதை ஃபோன்லேயே கேட்டுருக்கலாமே, ஃபோனில் கேட்டால் சொல்லுங்கள். எல்லா மாநிலத்திலேருந்து வந்திருக்காங்களா? அதனால் ஒன்றா சந்திக்கிட்ட ஒரு ஃப்ளைட் டிக்கெட்டை போட்டு கட்சி காசில் ஏதோ ஒன்று இப்போ கேட்டுக்கிட்டே இருக்கேன் தமிழிசை, ஏதாவது கொடுங்க. அப்போ சரிம்மா அந்த கூட்டத்துக்கு நான் வாங்க மாதிரி. நாராயணன் திருப்பதிலாம் கட்சி கொஞ்சம் இதாக இருக்கிற காலத்துலேருந்து போய் பத்திரிக்கையாக போய் சொல்லி டிவியில் போய் சொல்லி கட்சியை வளர்க்கணும்னு பாடுபட்டார். அதனால் அவருக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கூப்பிட்டுருப்பாங்க, போயிருப்பார். அவருக்கு ஒரு 1/4 பேஜ் ஒரு பத்திரிகையில் ஒதுக்கி வச்சுருக்காங்க, டெய்லி அவருடைய கருத்தை அதில் போட்டுருவாங்க. அவருக்கு வேண்டப்பட்டு அவங்க ரிலேஷன் தானே, அவங்க ஆட்களை அவங்க தூக்கி விடாமல் வேறு யாரை தந்திக்காரனை தூக்கி விட முடியும். அதனால் அவர்கள் அப்படி அதை ஒதுக்கி வச்சுருவாங்க. இவங்க ஒதுக்கி வச்சால ஏன் படிக்கணும்ல, நீ பேப்பரில் இடம் கொடுக்கலாம், நாராயணன் திருப்பதி ரைட்டை போடலாம், படிக்கணுமே, படிக்கிறதுக்கு ஆள் வேணுமே, அந்த மாதிரி இருக்குது.
சரி என்னமோ அவங்க ஆசை அரிப்பை தீர்த்துக்கிறது தான். ஏன்னா இவங்க 2 பேர் பாராட்டுறாங்க. ஒரு பக்கம் தமிழிசை ஹெச்ராஜா பாராட்டினா, அவர் பேரையே குறிப்பிடாமல் வானதியும் நயினாரா அந்த மதுரை டங்ஸ்டன் அண்ணாமலை அதை பற்றியே பேசல. அவர் பாட்டுக்கு இருக்காரு. வானதி போட்டுட்டு அண்ணாமலை பேரை நீக்கிட்டு மோடி கிஷன் ரெட்டி இவங்களுக்கு தான் வாழ்த்துன்னு அந்த மாதிரி சொல்லும்போது, அப்போ அது பிரிஞ்சுட்டாங்க, வெளிப்படையாகவே அதை அறிவிச்சிருவோங்கிற. இல்லை அது அந்த அம்மா ஒரு தெளிவாக தான் இருக்குது. என்னென்னா நம்ம மேல் லாபி இப்போ முதல்ல வந்து ஸ்மிருதி இரானியோட லாபி பண்ணிகிட்டு இருந்தாப்புல யார் அம்மா ரொம்ப க்ளோஸாக இருந்துச்சு. அது பதவி பிடிங்கி ஒன்றும் இல்லாமல் ஆகினதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஸ்மிருதி இரானிக்கு வந்து ஒரு அடிப்படியாக இருந்தது இந்த அம்மா, பல காரியங்களை சாதிச்சு. ஆனால் ஸ்மிருதி இரானிக்கு அன்னைக்கு தெரியாது இந்த பதவிக்கு தான் நம்ம வர போகிறோம், இந்த உலகம் உருண்டைன்றது பாருங்க. அப்போ அவங்க அமைச்சராக இருந்தப்போ இவங்க போயிட்டு வந்து மேடம் சொல்லிட்டு போது இப்போ இந்த அம்மா பதவி அந்த அம்மா வருது. ஏன்னா அவங்க தோற்று போயிட்டாங்க, வரப்போகுதுன்னு பேச்சிருக்கு. அப்போ நம்ம டெல்லியில் லாபி பண்ணிக்கலாம். இப்போ வந்து நிர்மலா சீதாராமனை பிடிச்சி வச்சுருக்காங்க யார் வானதி. அதனால் நிர்மலா சீதாராமனுக்கும் அண்ணாமலைக்கும் ஆகாது. அண்ணாமலைக்கு நிர்மலா சீதாராமனை பார்த்தாலே பிடிக்காது. அது யாருக்குமே பிடிக்காதுன்றது வேறு. அண்ணாமலைக்கும் பிடிக்காது, நிர்மலா சீதாராமனுக்கு அண்ணாமலையை பார்த்தா பிடிக்காது. புரியுது அவங்களுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது என்னென்னா இந்த அம்மா நிர்மலா சீதாராமனோட ட்ராவல் பண்ணுது இப்போது. அதனால் பதவி வேணாம் ஒன்று வேணாம், அவங்கள தான் நமக்கு தெரியும் எம்எல்ஏவாக இருக்கோம், போனால் காரியத்தை சாதிச்சுட்டு வர போகிறோம், நமக்கு எதுக்கு பதவின்ற மாதிரி எது வேணாம் போங்கடா அப்படின்றனால அண்ணாமலையை மதிக்கிறது இல்லை. ஒரு விரிவான உரையாடல். உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார்.